ஹாய் எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். லவ் பண்ணுற ஸ்டார்டிங்கில் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஃபோனில் பேசினாலும் பத்தாது, நைட்டு தூங்கவே மாட்டாங்க. ஆனால் நாளாக இப்போ ஒரு 5 நிமிஷம் கூட உருப்படியாக பேச மாட்டாங்க. சும்மா பேசினாலே சண்டை வருது, இல்லைன்னா எனக்கு வேலை இருக்குது அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க. உங்கள் பார்ட்னர் இப்போ உங்கள் மேலே வச்சுருக்கிற அதே காதலை, அதே பாசத்தை, அதே அட்ராக்ஷனை இன்னும் 10 வருஷம் கழிச்சும் ஏன் உங்களோட கடைசி மூச்சு வரைக்கும் உங்கள் மேலே வச்சுருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது இருக்குங்க, மேடம் கல்யாணத்துக்கு முன்னாடி இல்லை லவ் பண்ண ஆரம்பித்த புதுசில் இருந்த அதே லவ் இப்போ இல்லை மேடம், போக போக அவங்களுக்கு என் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே போகுது, அவங்கள எப்படி என் பக்கம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக நான் உங்களுக்கு ஒரு கசப்பான உண்மையே சொல்கிறேங்க. லவ் அப்படிங்கிறது ஏதோ வானத்துலேருந்து வர்ற மேஜிக் இல்லைங்க, அது நம்ம பிரெயினில் சுரக்கிற சில கெமிக்கல்ஸோட வேலை தான். குறிப்பாக டொப்பமைன் அப்புறம் பினால் எத்தம்லைன் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் பார்த்திங்கனாக்கா ஆரம்பத்தில் இருக்க வேகம் நாளாக குறையிறது ரொம்ப இயல்பான ஒரு ஹியூமன் சைக்காலஜிங்க. ஆனால் இந்த உலகத்தில் இருக்க சில கப்புள்ஸ் மட்டும் எப்படி 40 வருஷம் 50 வருஷம் ஆனாலும் அதே லவ்வோட புதுமண தம்பிகள் மாதிரியே வாழ்கிறாங்க. அதுக்கு பின்னாடி சில ரகசிய சைக்காலஜி ட்ரிக்ஸ் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த 10 சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ் அப்புறம் சயின்ஸ் ரகசியங்களை நீங்கள் உங்கள் லவ்வில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பார்ட்னருக்கு உங்கள் மேலே இருக்கிற லவ் ஒரு நாளும் குறையாதுங்க. அவங்களோட ஒட்டுமொத்த உலகமும் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. முக்கியமாக வீடியோவோட கடைசியில் நான் சொல்ல போகிற அந்த 10வது ட்ரிக் உங்கள் பார்ட்னரை உங்கள் மேலே ஆயுசுக்கும் பைத்தியமாக வச்சுருக்க போகிற ஒரு சீக்ரெட் ட்ரிக்குங்க. ஸோ இந்த வீடியோவை ஒவ்வொரு நொடியும் உங்களோட காதல் வாழ்க்கையை மாற்ற போகிற ரகசியங்கள் இருக்குங்க. அதனால் நிதானமாக உட்காந்து கடைசி வரைக்கும் கேளுங்க. திஸ் இஸ் சைக்காலஜிஸ்ட் ரிஸ். வெல்கம் டு சைக்காலஜிஸ்ட் ரிஸ் தமிழ் சேனல். ட்ரிக் 1, டோபமைன் லூப், அதாவது எதிர்பாராத இன்ப அதிர்ச்சிகள். அப்படின்னா நம்ம பிரெயினுக்கு எப்போவுமே ஒரு ப்ரிடிக்டபிள், அதாவது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு துல்லியமாக தெரிஞ்ச விஷயங்கள் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரொம்ப சீக்கிரமாக குறைஞ்சிடுமாங்க. தினமும் காலையில் 7 மணிக்கு குட் மார்னிங், மதியம் 1 மணிக்கு சாப்பிட்டியா, நைட்டு 10 மணிக்கு குட் நைட், இதையே ஒரு கடமை மாதிரி பண்ணிட்டு இருந்தால் உங்கள் லவ்வுக்கு ஒரு போர் அடிக்கிற ஆஃபீஸ் வேலை மாதிரி ஆகிடுங்க. உங்கள் பார்ட்னர் பிரெயினில் உங்கள் நினப்பை 24 மணி நேரமும் ஓட வைக்க நீங்கள் டொப்பமைன் லூப்பை உருவாக்கணும். சைக்காலஜியில் இதை இடைப்பட்ட வெகுமதிகள் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேங்க. ராகுல் பிரியான்னு ஒரு ஜோடி இருக்காங்க. ராகுல் என்ன பண்ணுவான்னா, சம்பந்தமே இல்லாமல் ஒரு சாதாரண வியாழக்கிழமை மதியம் பிரியாவுக்கு பிடிச்ச பிரியாணியோ இல்லை ஐஸ்கிரீமையோ ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி அவள் ஆஃபீஸுக்கு சர்ப்ரைஸாக அனுப்புவான். இல்லை வாரத்தில் ஒரு நாள் அவள் எதிர்பார்க்காத மிட் நைட் நேரத்தில் ஒரு அழகான லவ் மெசேஜை அனுப்புவான். அதாவது அடுத்து உங்ககிட்டேருந்து என்ன வரப்போகுது அப்படிங்கிற அந்த சஸ்பென்ஸ் அவங்க பிரெயினில் டொபமைனை பயங்கரமாக சுரக்க வைக்குமாங்க. இப்படி பண்ணால் அவங்க உங்களுக்காக எப்போவும் ஏங்கிட்டே இருப்பாங்களாம். ட்ரிக் 2, ஜிக்கார்னிக் எஃபெக்ட், மர்மத்தை தக்க வைக்கிறதுங்க. சைக்காலஜியில் ஜிக்கார்னிக் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு வேர்ல்டு ஃபேமஸான தியரி ஒன்று இருக்குது. அது என்னன்னா, ஹியூமன் பிரெயின் எப்போவுமே முழுமை அடையாத அரைகுறையாக நிற்கிற விஷயங்களை தான் மனசில் ஆழமாக பதிஞ்சிட்டே இருக்குமாங்க. நம்ம டிவிலேயோ சீரியல்லையோ இல்லை நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ ஒரு வெப் சீரியலில் பார்க்கும்போது எபிசோடோட எண்டில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சு எண்டு கார்டு போடுவாங்க பார்த்தீங்களா, அடுத்த வாரம் பார்ப்போம் அப்படின்னு. அப்போ நம்ம மனசு எப்படி தவிக்கும், அதே ட்ரிக் தான் உங்கள் லவ்லேயே செய்யணும். எப்படின்னா, உங்கள் பார்ட்னர்கிட்ட பேசும்போது உங்களை பற்றின அத்தனை கதைகளையும் உங்கள் சின்ன வயசு விவரங்களையும் ஒரே நாளில் ஓப்பனாக கொட்டி தீக்காதீங்க. அவங்க கூட பேசும்போது நேற்று ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு, நான் அது அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு லேசாக ஒரு சஸ்பென்ஸ் வச்சு பேச்ச முடிங்க. அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்ட உடனே எல்லா வேலையும் தூக்கி போட்டுட்டு ஓடாதீங்க. உங்களுக்கு ஒரு பர்சனல் ஸ்பேஸ், ஒரு சின்ன மர்மத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க. உலகத்தில் எப்போவுமே ஈஸியாக கிடைக்காத தேடப்படும் பொருளுக்கு தான் மதிப்பு மிக்கதாக இருக்குங்க. ட்ரிக் 3, காதல் கணக்கு 5:1 விகித விதி. வேர்ல்டு ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, டாக்டர் ஜான் காட்மேன் அப்படிங்கிறவர் கப்புள்ஸை பற்றின உறவுகளை பற்றி பல வருஷங்களாக ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருக்காருங்க. எந்த கப்புள்ஸ் கடைசி வரைக்கும் பிரியாமல் வாழ்கிறாங்கன்னு அவர் ஆராய்ச்சி பண்ணப்போ கிடைச்சதான் 5:1 ரேஷியோ ரூல். அதாவது உங்கள் பார்ட்னரை நீங்கள் ஏதோ ஒரு சண்டையில் ஒரு தடவை கோவப்பட்டு காயப்படுத்தினா அதை மனசில் இருந்து மாற்றுறதுக்கு நீங்கள் அவங்கள 5 தடவை பாராட்டணும், இல்லைன்னா சந்தோஷப்படுத்தணும். அப்போ தான் அந்த உறவு ஆரோக்கியமாக இருக்குங்க. இன்றைக்கி இருக்கிற நிறைய கப்புள் சண்டை போடுறத மட்டுமே ஞாபகம் வச்சுட்டு குத்தி காட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க செய்கிற சின்ன சின்ன விஷயங்களை பாராட்ட மாட்டாங்க. அப்படி பாராட்டினாங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கங்க. அதான் இந்த மாதிரி பாராட்டி அவங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்தணும். இன்றைக்கி எப்படின்னா, இன்றைக்கி நீ வச்ச காப்பி சூப்பர், நீ இந்த ஷர்ட்டில் இல்லை இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்க, என் கஷ்டமான சுச்சுவேஷனில் நீ என் கூட இருந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு அவங்க செய்கிற சின்ன சின்ன விஷயங்களை மனசார பாராட்டுங்க. அவங்கக்கிட்ட இருந்து வர்ற பாராட்டுக்காகவே அவங்க உங்கள் மேலே இன்னும் அதிகமாக அன்பு காட்டுவாங்கங்க. ட்ரிக்கு 4,
பெஞ்சமின் பிராங்க்லின் எஃபெக்ட். அவர்களிடம் உதவி கேளுங்க. இந்த ட்ரிக் கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு இல்லையா? நம்ம பொதுவாகவே காதலிக்கிறவங்களுக்கு நாம தான் எல்லா உதவியும் செய்யணும். அவங்கள தாங்குன்னு தாங்க நினைப்போம். ஆனால் சைக்காலஜி படி பெஞ்சமின் பிராங்க்லின் எஃபெக்ட் என்ன சொல்லுதுன்னா, நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்ணால் அவங்கள நமக்கு இன்னும் அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிடுமாங்க. ஏன் தெரியுமா? நம்ம பிரெயின் தனக்குள்ள ஒரு காக்னேட்டிவ் டிசோன்சஸ் அப்படிங்கிறத உருவாக்குமா. அதாவது நம்ம இவங்களுக்கு நம்ம நேரத்தை செலவழித்து உதவி செய்கிறோன்னா, இப்போது இவங்க நமக்கு ரொம்ப முக்கியமானவங்கள தான் இருப்பாங்க அப்படின்னு பிரெயின் தப்பாக கணக்கு போட்டு அவங்க மேலே காதலை வளர்த்துடுமாங்க. அதனால உங்க பார்ட்னர் கிட்ட சின்ன சின்ன ஹெல்ப்பை கேளுங்க. எனக்கு இந்த வாரம் என்ன ட்ரெஸ் போடலான்னு செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேளுங்க. எனக்கு இந்த சின்ன விஷயத்துல ஐடியா கொடுங்கன்னு கேளுங்க. அவங்கள உங்க வாழ்க்கையோட அன்றாட தேவைகளை இன்வால்வ் பண்ணுங்க. அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற பாசமும் அக்கறையும் பல மடங்கு அதிகமாகுங்க. ட்ரிக் 5, எமோஷனல் வேலிடேஷன். உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவங்களுடைய ஃபீலிங்ஸை அப்படியே புரிஞ்சுக்கிற பார்ட்னரை தான் உலகத்திலே ரொம்ப பிடிக்குங்க. பல நேரங்களில் உங்கள் பார்ட்னர் ஆஃபீஸ்லேயோ இல்லை அவங்க வீட்லேயோ சண்டை போட்டுட்டு வந்து உங்ககிட்ட கோவமாக கத்துவாங்க, இல்லை அழுதுருவாங்க. அப்போது பெரும்பாலான பண்ணுற பெரிய தப்பு என்னன்னா, நீ ஏன் அங்கே போய் அழுதுட்ருக்க, பேசாமல் அந்த வேலையை விடு, இல்லைன்னா அவங்க கிட்ட பேசாதுன்னு உடனே ஒரு லெக்சர் எடுக்கவோ இல்லை சொல்யூஷன் சொல்லவோ வருவாங்க. ஆனால் சைக்காலஜி அந்த எமோஷ்னலான நேரத்தில் அவங்களுக்கு சொல்யூஷன் தேவையில்லைங்க. அவங்களுடைய ஃபீலிங்ஸுங்களுக்கு ஒரு ஆறுதல் தான் தேவை. நீ படுற கஷ்டம் எனக்கு புரியுது, உன்னோட கோபம் நியாயமானது தான், ஐ எம் தேர் ஃபார் யூ அப்படின்னு அவங்களோட எமோஷன்ஸை வேலிடேட் பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த பாதுகாப்பு உணர்வும் ஆறுதலும் அவங்கள உங்கள் வாழ்க்கையிலிருந்து எங்கேயுமே போக விடாதுங்க. ட்ரிக்கு 6, மிஸ்பிளேஸ்டு அசோசியேஷன். அதாவது புதுமையான த்ரில்லிங் அனுபவம். லவ்வே சில வருஷங்களை போர் அடிக்க தெரியுமா? ஏன்னா அவங்களோட டேட்டிங் எப்போவுமே ஒரே ஹோட்டல், ஒரே ஐஸ்கிரீம் பார்லர், ஒரே சினிமா தேட்டர்னு ரொம்ப ரொட்டீனாக மாறிடுதுங்க. உங்கள் பார்ட்னர் பிரெயினில் உங்கள் மேலே இருக்கிற அந்த ஸ்பார்க்கு குறையாமல் இருக்கணும்னா அவங்க கூட சேர்ந்து புதுமையான கொஞ்சம் பயம் கலந்த த்ரில்லிங்கான அனுபவங்களை செய்யணுங்க. சைக்காலஜி இதை மிஸ் ஆட்ரிபியூஷன் ஆஃப் அரோசல்னு சொல்லுவாங்க. ஒன்றா சேர்ந்து ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸுக்கு பண்ணுங்கள், இல்லை புதுசாக ஒரு ஹாரர் மூவி பாருங்கள், இல்லை இது வரைக்கும் போகாத ஒரு காட்டு பகுதிக்கு ட்ராவல் பண்ணுங்கள். என்ன ஆகுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பயமும் த்ரில்லரும் உங்கள் உடம்புல அட்ரினல் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்க வச்சு உங்கள் ஹார்ட் பீட்டை வேகமாக்குங்க. அந்த நடுக்கமும் இதய துடிப்பும் பக்கத்தில் இருக்க உங்களால் தான் வருதுன்னு அவங்க பிரெயின் தப்பாக நம்பி உங்கள் மேலே இருக்கிற காதலை இன்னும் பல மடங்கு வச்சுருப்பாங்கங்க. ட்ரிக்கு 7, சுய சார்பு நிலை. உங்களுக்குன்னு ஒரு உலகம் உருவாக்குங்க. நிறைய பசங்க பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? பார்ட்னர் ஃபோன் பண்ணால் உலகத்தில் எந்த வேலையாக இருந்தாலும் உடனே எடுத்து பேசுறது, அவங்க மெசேஜ் பண்ணால் அடுத்த மைக்ரோ செகண்டு ரிப்ளை பண்ணுறது, இதெல்லாம் உங்களை எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கிற வெட்டி நபர் மாதிரி அவங்க கண்ணுக்கு காட்டுங்க. ஹியூமன் சைக்காலஜி படி எப்போவுமே ரொம்ப ஈஸியாக கஷ்டப்படாமல் கிடைக்கிற விஷயத்தை யாரும் மதிக்க மாட்டாங்க. உங்கள் பார்ட்னருக்கு உங்கள் மேலே லவ் குறையாமல் இருக்கணும்னா உங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்கணும். உங்களுடைய கெரியர், லட்சியம், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய உடற்பயிற்சி, உங்களுடைய நண்பர்கள்னு நீங்கள் எப்போவுமே பிஸியாக இருக்கணுங்க. அவன் இப்போ என்ன பண்ணுறான்னு தெரியலையே, அவங்க உங்களை தேடணும். நீங்கள் அவங்க பின்னாடி ஓடக்கூடாது. அவங்க உங்கள் பின்னாடி வர்ற மாதிரி உங்களுடைய சுய மதிப்பு, அதாவது செல்ஃப் வேல்யூவை நீங்கள் எப்போவுமே ஹையாக வச்சுருக்கணுங்க. ட்ரிக்கு 8, ஆக்சிடோசின் டச். தொடுதலின் மிராக்கிளுங்க. அதாவது மனுஷங்களோட உடம்புலேயும் சரி மனசுலேயும் ரொம்ப ஆழமான பாசப்பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிராக்கிள் ஹார்மோன் தான் ஆக்சிடோசின். இதை சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா பாண்டிங் ஹார்மோன் இல்லைனா காதல் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் பார்ட்னர் கூட இருக்கும்போது ரொம்ப கேஷுவலாக அவங்க கையை பிடிச்சிக்கிறது, அவங்க முடியை கோதி விடுறது, அவங்க ரொம்ப சோர்வாக இருக்கும்போது ஒரு 20 செகண்ட்ஸ் இறுக்கமாக கட்டிப்பிடிக்கிறது, இந்த சின்ன சின்ன ஃபிசிக்கல் டச் அவங்க உடம்புல ஆக்சிடோசினை தாறுமாறாக சுரக்க வைக்குங்க. இந்த ஹார்மோன் சுரப்பு அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய பாதுகாப்பையும் பிரிக்க முடியாத ஒரு பாச பிணைப்பையும் வாழ்நாள் முழுக்க கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. வார்த்தைகளை விட தொடுதல் சக்தி வாய்ந்தது. ட்ரிக் 9, லேசான பிரிவு காதலை வளர்க்குங்க. அதாவது சைக்காலஜியில் ஒரு பழமொழி இருக்குது, அதாவது டிஸ்டன்ஸ் மேக்ஸ் த ஹார்ட் க்ரோ ஃபாண்டர் அப்படின்னு. அதாவது லேசான பிரிவு காதலை இன்னும் அதிகமாக்கும். 365 நாளும் 24 மணி நேரமும் ஒன்றாவே மூஞ்ச பார்த்துட்டு இருந்தால் எவ்வளோ பெரிய காதலாக இருந்தாலும் அங்கே லேசான சலிப்பு தட்டுறது இயற்கையான விதிங்க. அதனால் அப்பப்போ ஒரு சின்ன கேப் விடுங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போகட்டும், இல்லை நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட 2 நாள் வெளியே போங்க. அந்த 2 நாள் பிரிவு இருக்குது பார்த்தீங்களா, அப்போ தான் அவங்களுக்கு உங்களுடைய உண்மையான அருமை புரியும். வீட்டில் இருக்க உங்கள் பொருளை பார்க்கும்போதெல்லாம் உங்கள் நினைவுகள் அவங்க மனசை ரணமாக்குங்க. அந்த பிரிவுக்கு அப்புறம் நீங்கள் பேசும்போது வர்ற லவ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் இருந்த லவ்வோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ட்ரிக்கு 10, நிபந்தனையற்ற சுதந்திரம். அதாவது என்னென்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்கள் பார்ட்னரை உங்கள் மேலே ஆயுசுக்கும் பைத்தியமாக வச்சுருக்க போகிற அந்த 10வது பெரிய ரகசியமே இதுதாங்க. அவங்கள உங்கள் கூட வச்சுருக்கணும்னு சங்கிலி போட்டு கட்டுப்படுத்தாதீங்க. இந்த யானையெல்லாம் சங்கிலி போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி.
அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுங்க. உலகத்தில் இருக்க அத்தனை சைக்காலஜி எக்ஸ்பர்ட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு பெரிய உண்மை இதுதாங்க. ஹியூமன் மனசுக்கு எப்போவுமே தன்னை ஒரு கூண்டில் அடைக்க பார்த்தாங்க அப்படின்னா அடைக்கிறவங்களையும் சந்தேகப்படுறவங்களையும் ஒரு நாள் பிடிக்காதுங்க. நீங்கள் உங்கள் பார்ட்னரை யார் கூட நீ பேசுகிற, ஏன் அங்கே போகிற, உன் இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சந்தேகப்பட்டுட்டே இருந்தா அவங்க உங்ககிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்க தான் பார்ப்பாங்க. அங்கே காதல் செத்து போயிடும். ஆனால் உங்கள் லைஃப்பை உங்களோடது, நான் உன்னை முழுசாக நம்புகிறேன், உனக்கு அத்தனை சுதந்திரமும் இருக்குன்னு நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து பாருங்கள். அவங்க இந்த உலகத்தில் எத்தனையோ அழகான மனிதர்களை பார்த்தாலும், எத்தனையோ ஆடம்பரமான பொருட்களை பார்த்தாலும், கடைசியில் உங்ககிட்ட இருக்கிற அந்த நிம்மதிக்காகவும் அந்த பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் உங்கள் மடியில் வந்து தாங்க தஞ்சம் அடைவாங்க. ஏன்னா தனக்கு சுதந்திரமும் மரியாதையும் கொடுக்குற நபரை தான் மனுஷனோட மனசுக்கு ரொம்ப பிடிக்குமாங்க. காதலிக்கிறங்கிறது கைத்தை கட்டி பலவந்தமாக இழுக்கிறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்காக வானத்தை கொடுத்துட்டு அவங்க எப்போவுமே உங்ககிட்டயே திரும்பி வர வைக்கிற ஒரு மிகப்பெரிய மனப்பக்குவம் தான். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 10 சைக்காலஜி ட்ரிக்ஸில் நீங்கள் உங்கள் காதலில் எதை ஃபாலோ பண்ணுற போகிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைக்காலஜி டாப்பிக்கோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி.